வெல்கம் டு வனரோஜா டெய்லரிங். போன வீடியோவில் நெக் ஃபினிஷிங் வரைக்கும் பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் கை எப்படி ஜாயின் பண்ணுறது, லெஃப்ட் அண்ட் ரைட்டு கை மாறாமல் எப்படி கரெக்டாக ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்தது ப்ளவுஸோட சைடு எப்படி அடிக்கலாம் ஃபினிஷ் பண்ணுற வரைக்கும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த சைடு கரெக்டான கை வைக்கணும். நம்ம எந்த பக்கம் குடஞ்சிருக்கோமோ அது முன்பக்கம் வரணும். இப்போ இதில் இது குடஞ்ச பக்கம், இது முன்பக்கம் வரணும். அது மாதிரி கையை வைக்கணும். இந்த சென்டர் நாச்சும் இந்த ஷோல்டர் ஸ்டிச்சும் ஒன்று மேலே ஒன்று வச்சுக்கணும். இங்கே சென்டராக இருந்தே ஆரம்பிச்சுக்கலாம், அதுவே கரெக்டாக இருக்கும். இந்த தையல் பார்த்திங்கன்னா 1/4 இன்ச்சு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், 1/2 இன்ச்சு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். கை வைக்கும் போது இழுக்காமல் நம்ம எடுத்து வச்சு தைக்கணும். சைடு அடிக்கும் போது நமக்கு இந்த மார்க்கில் தேவைப்படும், அதனால் இப்போவே போட்டு வச்சுக்கலாம். இந்த நாச்சு போட்டிருக்கோம் தையல் போடுறதுக்கு, அந்த நாச்சுக்கு நேரம் நம்ம மார்க்கரில் மார்க் போட்டுக்கிறோம். ஏன் ஓவர்லாக்லாம் போட்டோம்னா அந்த நாச்சுலாம் மறைஞ்சி போயிடும். அதுக்காக மார்க் இப்போயே போட்டுக்கணும். இங்கே உள் பக்கமும் போட்டுக்கலாம், வெளி பக்கமும் போட்டுக்கணும். கழுத்து கை 2 தையல் போட்டுக்கணும். இப்போ ஒரு தையல் போட்டாச்சு, இப்போ 2வது தையல் போட்டுக்கலாம். மொதல் தையல் போடும்போது கொஞ்சம் கோணமாலே இருந்தாலும் 2வது தையல் போடும்போது நேர் பண்ணி போட்டுக்கணும். ஒரு கை ஜாயின் பண்ணியாச்சு. இந்த கை ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த பேக்கு பின்னாடி மார்க் பண்ணிக்கலாம். இந்த அப்படியே திருப்பி விட்டு இப்போ 2வது தையல் போட்டுக்கலாம். இந்த மொதல் தையல் போட்டிருக்கிறது கொஞ்சம் கோணையாக இருக்குது, அதனால் இந்த 2வது தையல் போடும்போது இதை அப்படியே நேர் பண்ணி போட்டுக்கணும். கரெக்ட் பண்ணி ஒரே இதாக வர மாதிரி போட்டுக்கணும். ஓவர்லாக் அடிச்சுட்டு நம்ம சைடு ஜாயின் பண்ணோம்னா உங்களுக்கு ஓவர்லாக் ஃபுல்லாக வரும். சைடு ஜாயின் பண்ணிவிட்டு ஓவர்லாக் அடித்தோம்னா எல்லாம் பாதியோடு நிற்கும். போய் ஓவர்லாக் அடிச்சுட்டு வந்துடலாம்.
இப்போ ஓவர்லாக் போட்டு எடுத்தாச்சு. இப்போ நம்ம சைடு அடிக்கணும். சைடு தையல் போடுறதுக்கு எல்லாம் அளவு எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து லெஃப்ட் ஹேண்டு, லெஃப்ட் கை, இடது பக்க கை. இடது பக்க கைக்கு அளவு ப்ளவுஸில் அந்த இடது பக்க கையே அளவு எடுத்துக்குவோம். ஒவ்வொருத்தருக்கும் வலது பக்கம் பெருசாக இருக்கும், ஒவ்வொருத்தவங்க இடது பக்க கை பெருசாக இருக்கும். அதனால் அந்தந்த கைக்கு அந்தந்த அளவு எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியான அளவு இருக்கும். இது இடது பக்க கை, அதனால் இடது பக்கமே அளவு, இடது பக்க கை வச்சு அளவு எடுக்கணும். மார்க் பண்ணிக்கலாம். மார்க் இப்படி இந்த பின்பக்கமும் விழுகிற மாதிரி மார்க் பண்ணிக்கணும். அடுத்தது வலது பக்க கை. பின்பக்க துணியிலே மார்க் விழுகட்டும். இடுப்பு மார்க் பண்ணுறதுக்கு இடுப்பை அளந்துக்கலாம். இந்த விபீஸை துணி விட்டுட்டு தான் அளக்கணும். இங்கேருந்து வச்சோம்னா டோட்டலாக எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும். $32 வருது இடுப்போட நீளம். இடுப்பு சுற்றளவு 32 4ஆக பிரிச்சுக்கிட்டோம்னா 8 நாங்க 32. அப்போ நம்ம ஒவ்வொரு பக்கமும் 8 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இந்த விபீஸை விட்டுட்டு 8 இன்ச்சு வச்சுக்கலாம். பேக்கை 2ஆக மடிச்சு விட்டு 8 இன்ச்சு வைக்கணும். இந்த முன்பக்கம் பின்பக்கம் எல்லாம் கரெக்டாக ஒரே அளவாக இருக்குதுன்னு சொல்லி பார்த்துக்கணும். சைடு அடிக்கிறதுக்கு முன்னாடி கையை மடிச்சு விட்டு நம்ம மார்க் பண்ணோம் இல்லைங்க, அந்த மார்க் பண்ணது இந்த முன்பக்கம் பின்பக்கம் இது பேக் சைடு மார்க் பண்ணியிருக்கோம், இது ஃப்ரண்ட்டு மார்க் பண்ணியிருக்கோம். இதை இப்படி நேராக வச்சுட்டு கையை பிடிச்சி பார்க்கணும். இப்படி சேர்த்து கரெக்டாக வச்சு பிடிச்சி பார்த்தோம்னா இது வந்து கரெக்டாக இருக்கணும். கொஞ்சம் நீளமாக இருந்துச்சுன்னா பட்டியில் கொஞ்சோண்டு பிடிச்சிக்கலாம். மேக்ஸிமம் ஃப்ரண்ட்டு சைடு முன்பக்கம் தான் நீளமாக வர மாதிரி இருக்கும். பட்டியில் தான் பிடிக்கணும், ஆம்கோலில் பிடிக்கக்கூடாது. இது கரெக்டாக இருக்குது, அதனால் தேவையில்லை, நமக்கு பிடிக்க தேவையில்லை. அதேமாரி இதுவும் இந்த மார்க்கும் கரெக்டாக வச்சு கையை இங்கே பிடிச்சி பார்க்கணும். கையை வந்து சரிசமமாக வச்சுக்கணும். பார்த்தோம்னா இதுவும் கரெக்டாக தான் இருக்குது. இப்போ சைடு தையல் போட்டுக்கலாம். பெரிய தையலில் ஒரு தையல் ஓட்டிட்டு அதெல்லாம் அளவு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சின்ன தையல் வச்சு ஓட்டிக்கலாம்.
இப்போ கொஞ்சோண்டு அந்தந்த மார்க்கில் அடித்து வச்சுருக்கோம். இப்போ இடுப்பு கரெக்டாக இருக்கான்னு சொல்லி அளந்துக்கலாம் ஃபஸ்ட்டு. கொஞ்சம் பெருசாக இருக்குது. தையல் போடும்போது நம்ம கொஞ்சம் உள்ளே தள்ளி போட்டுக்கலாம். கீழே கையிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். கீழே இடுப்பு பகுதியிலேருந்தும் ஸ்டார்ட் பண்ணலாம். நமக்கு எது ஃபினிஷிங் நல்லாயிருக்கோ அந்த மாதிரி தைச்சிக்கலாம். நான் கைப்பகுதியிலேருந்து தான் தைக்கிறேன். நம்ம ஆல்ரெடி மார்க் போட்டு வச்சுருக்குறோம். நாச் போட்ட இடத்துல இந்த மார்க் போட்டிருக்கோம். இப்போ இந்த மார்க்கும் இந்த பக்கம் இருக்க மார்க்கும் ஃப்ரண்ட் சைடு மார்க்கும் பேக் சைடு மார்க்கும் எடுத்து கரெக்டாக ஒன்று மேலே ஒன்று வச்சுக்கலாம். பெரிய தையல் வச்சு தான் இந்த தையல் போட்டிருக்கோம். இப்போ நம்ம மார்பு சுற்றளவை அளந்து பார்க்கலாம். அளவு ப்ளவுஸும் நம்ம தைச்ச ப்ளவுஸையும் வச்சு மார்பு சுற்றளவு கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். அதனால் இந்த அக்குள் பகுதியில் இருக்க தையலும் இங்கே இந்த அக்குள் பகுதி பிடிச்சிக்கணும். அதேமாதிரி இதில் இருக்க அக்குள் பகுதி அளவு ப்ளவுஸில் இருக்கிறது இந்த பக்கம் ரெண்டையும் சேர்த்து வச்சு இப்படி பிடிக்கணும். ஓகே. இந்த பக்கமும் ஓகே. நம்ம மார்க்கு சுற்றளவு கரெக்டாக தான் இருக்குது. இப்போ நம்ம இந்த 3 தையல் போட்டுக்கலாம். நம்ம முதல் போட்ட தையல் கோணையாக இருந்துச்சுன்னா அதை நேர் பண்ணிக்கலாம். இடுப்பு பகுதி நம்ம கொஞ்சம் சேர்த்தி போடணும். கொஞ்சம் பெருசாக வருது. அப்போ இதிலேருந்து லைட்டாக இப்படி எப்போவுமே கைப்பகுதி கொஞ்சம் இப்படி உள்பக்கம் வளைச்ச மாதிரி போட்டுக்கிட்டோம்னா கை டைட்டாக இருக்கும். இங்கேயும் கொஞ்சோண்டு நமக்கு எக்ஸ்ட்ரா இருந்துச்சு இடுப்பு, அதை இந்த பக்கம் நேர் பண்ணி இது லைட்டாக அப்படி பெண்டு பண்ணி போட்டுக்கலாம். அவ்வளோதான்.
பிசுறெல்லாம் கையோட நூலெல்லாம் வெட்டி விட்டோம்னா இந்த எக்ஸ்ட்ரா துணியாக இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இதில் ஓவர்லாக் போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கமும் அடிச்சுக்கலாம். தையல் வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இங்கே இருக்குது தையல். அப்போ தான் வந்து நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ப்ளவுஸ் போட்டோம்னா. தையல் நேராக இருக்கணும். இங்கேருந்து நேராக இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புதுசாக தைக்கிறவங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நம்ம அடுத்தது சந்திக்கலாம். ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. இந்த குறை எது இருந்தாலும் சொல்லுங்கள், சரி பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.